சம்பளங்கால் போட்டு உட்காரும்போது உங்களுக்கு கால் மரத்து போகுதுங்களா? எனக்கு மரத்து போயிருக்குங்க. ஸோ அது எதனாலன்றதை பார்க்கலாம். ஸோ நார்மலான லோக்கல் டேர்ம்ஸ்ல பெரிச்சல் பத்ததுன்னு சொல்லுவாங்க, மரத்து போச்சுன்னு சொல்லுவாங்க, பெருங்கால் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காலுக்கு போற முக்கியமான ரத்த குழாய்களும் நரம்புகளும் இந்த முட்டிக்கு பின்புறம் தாங்க போகும். நீங்க முட்டியை மடக்கி போட்டு உட்காரும் போது அது மேல அழுத்தங்கள் ஜாஸ்தியாகும். அதனால தாங்க உங்களுக்கு இந்த கால் மரத்து போற மாதிரி ஆகுறது. ஸோ நீங்க இதை எந்திரிச்சு நின்னதுக்கு அப்புறம் ஒரு 15 செகண்ட்ஸ்ல இது நார்மலாவே சரியாயிருங்க. ஸோ இதை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். இதை வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பொசிஷன் மாறி உட்கார்றது, கால் நீட்டிட்டு திருப்பி உட்கார்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இல்ல டாக்டர் நாங்க இதெல்லாம் பண்ணோம் ஆனாலும் எனக்கு கால் மரத்து போகுது, ரொம்ப வலிக்குது அப்படின்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டரை பார்க்கணுங்க. அது இந்த பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பா உங்க முதுகு நரம்புல பிரச்சனை இருக்கு, இல்ல ரத்த ஓட்டத்துல ஏதோ தொந்தரவு இருக்குன்றது அர்த்தம். ஸோ அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துருங்க.